வணக்கம். ஓம் நமச்சிவாய. சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியான வரலாற்றின் தொடர்ச்சியை பார்ப்போமா? சுவாமி ஐயப்ப சுவாமி மணிகண்டன் வனத்துக்கு கிளம்பிட்டார். காட்டுக்கு புலிப்பால் கொண்டு வரதுக்காக கிளம்பிட்டார். அதே டயத்தில் வனத்தில் மகிஷி என்ற ஒரு அரக்கி இருக்கா. அந்த அரக்கி உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கா. தேவர்களை எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க. அவளுக்கு பயந்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. இவ ஒரு வதைக்க முடியாத வரத்தை பெற்றிருப்பதுனால அவ ரொம்ப ஆணவத்தோடு அந்த வனத்தில் தான் அவ இருக்கா. அப்பொழுது தன்னுடைய ஞான திருஷ்டியால் மணிகண்டன் கிளம்பியதை அறிந்த சிவபெருமான் தேவர்களை எல்லாம் அழைத்தார். தேவர்களே, மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்ய வனத்துக்கு புறப்பட்டு விட்டார். நீங்கள்லாம் போய் அவருக்கு உறுதுணையாக இருங்கள், துணையாக இருங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே தேவர்கள்லாம் அவரை வணங்கிவிட்டு பூலோகத்திற்கு வருகிறார்கள். அதே நேரத்தில் மகிழ்ச்சியானவளுக்கு செய்தியானது காதில் படுகிறது. ஓ, என்னை அழிக்க சிறு பாலகன் வந்து கொண்டிருக்கிறான். அவனை என் கட்டை விரலால் தூக்கி அப்படியே அடித்து விழுங்கி விடுவேன் அப்படின்னு வீர சபதம் போடுற. கூட இருக்கிற அவளுடைய பூத கணங்கள் இருக்கு இல்லையா, அவளுக்கு அரக்க கணங்கள், அவங்களாம் சொல்கிறாங்க, அவனை கொன்று நம்ம புஷித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் வரட்டும், அவன் வரட்டும், பண்ணலாம், சமையலரெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, வந்தால் சமைக்கலாம் அப்படி சொல்கிறா. இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஐயப்ப சுவாமி மணிகண்டன் வனத்தில் என்டர் ஆகிட்டார். அங்கே தேவர்களெல்லாம் அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க. அவரும் பார்த்த உடனே வணங்குறாரு. தேவர்களாகிய நீங்கள் என்னை பார்க்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் மகிழ்ச்சியை வதம் செய்ய போகிறதுனால உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நானே அவளை வதம் செய்கிறேன், நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு இவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? காடு அதிருது. யானைகள் சிங்கங்கள் கர்ஜிக்கின்றன, யானைகள் அப்படியே பிளிர்கின்றன, மான்கள் மருண்டு ஓடுகின்றன, காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் அலைப்பாயுது. அங்கே யார் வருகிறார்? மகிஷி வருகிறார். மகிஷி வரும் நேரம், அவள் வரும் சத்தம். நாளை மீண்டும் சந்திப்போம்.